ஒட்டுமொத்த முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் முன்னணி நிலவரங்கள் வெளியாகி இருக்கிறது. அதில் தாவேகா தற்போது வரை 106 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. திமுக 65 தொகுதிகள் என்று முன்னேறி இருக்கிறது. அதிமுக 63 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. நாம் தமிழர் ஒரு தொகுதியில் கூட முன்னணியில் இல்லை என்பதை பார்க்கிறோம். கடும் போட்டிக்களமாக மாறியிருக்கிறது 2026 சட்டமன்ற தேர்தல் களம். தற்போது முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். தற்போது வரை தாவேகா 106 இடங்களில் முன்னணியில் இருக்கிறது. திமுக 65 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறது. முன்னதாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே கடும் போட்டி இருந்த நிலையில் இந்த போட்டியில் திமுக சற்றே முன்னேறி வந்திருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். சிவகாசி தொகுதியின் முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். அங்கு தாவேகா முன்னணியில் இருக்கிறது. 30,246 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார் தாவேகா வேட்பாளர் கீர்த்தனா. அங்கு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக. KT ராஜேந்திர பாலாஜி அங்கு முக்கிய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தார். 28,830 வாக்குகளை பெற்று 3ஆம் இடம் பெற்றிருக்கிறது அதிமுக. 2ஆம் இடத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் கணேசன் அசோகன் இருக்கிறார். அவர் 28,847 வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் பெற்றிருக்கிறார். அங்கு நாம் தமிழர் கட்சி 8,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சாத்தூர் தொகுதியில நயினார் நாகேந்திரன் முன்னணியில் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவர் பெற்ற வாக்குகள் 18,793 வாக்குகளை தற்போது வரை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது திமுகவின் கடற்கரை ராஜ் 18,231 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக தாவேகா இருக்கிறது. 17,910 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இங்கேயுமே வாக்கு அந்த இடைவெளி அப்படிங்கிறது மிக குறைவாகவே இருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போதைக்கு நயினார் நாகேந்திரன் முன்னணியில் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவர் 18,000 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார். ராஜபாளையம் தொகுதியின் முன்னணி நிலவரத்தை பார்க்கிறோம். அங்கு தாவேகாவின் ஜெகதீஸ்வரி 38,691 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார். திமுகவின் தங்கபாண்டியன் 29,387 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்த அருப்புக்கோட்டை தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். KKSSR ராமச்சந்திரன் திமுகவின் அமைச்சர் போட்டியிட்ட தொகுதி. அவர் 25,956 வாக்குகளை பெற்று முன்னணியில் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அவருக்கு அடுத்தபடியாக தாவேகாவோட கார்த்திக் குமார் 25,455 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது அதிமுக 14,799 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அங்கு நாம் தமிழர் கட்சி 4,067 வாக்குகளை பெற்றிருக்கிறது. எப்படியும் நிலைமை மாறலாம் என்ற நிலையில் 5,000 ஓட்டுக்கும் குறைவாக 119 தொகுதிகள் இருக்கின்றன என்பதை பார்க்கிறோம்.